பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளுக்கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Hebrews chapter 6 verse 14 வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். இன்னைக்கு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாம் நிச்சயமா தன்மேல் ஆணையிட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று. அதே தேவன் தான் ஆபிரகாமின் தேவன். இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நானும் உன்னை பெருக பண்ண போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பெரிய வாக்குத்தத்தம் பண்ணுவது மாற்றமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை ஆபிரகாம் பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டான். ஆமென். பாருங்க, ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாருன்னா, நம்ம பார்க்கும்போது முதலாவதாக கர்த்தர் நம்முடைய ஆதாயத்தில் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அதாவது நம்முடைய வருமானம், நம்முடைய இன்கம், நம்முடைய வேலையில் எப்போ சொல்லுவாங்களே, தம்பி சரியான வருமானம் இல்லைப்பா, சரியான ஆதாயம் இல்லை, இன்றைக்கி வேலை இருந்தால் இந்த நாளைக்கு வேலை இல்லை ஆகிய பார்க்கும்போது வீட்டில் நிறைய பிரச்சனை, ஒரு சரியான ஒரு வருமானம், ஒரு இன்கம் பார்க்க முடியல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அவர் உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுடைய ஆதாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக சொல்கிறாரு, உங்களுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது சுகமாய் நீங்கள் வாழ, நல்ல பலனாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி பார்க்கும்போது சரீரத்தில் ஒரே பலவீனப்பா, நிறைய பலவீனத்தினால சோர்ந்து போயிருக்கிற நிறைய டாக்டர்ஸை பார்த்து கூட சுகமாகலை. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரப்போகிறார். ஆமென். அவர் உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு பரம வைத்தியராக இருந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை சுகமாய் பலனாய் வாழ உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மூணாவது சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தில் ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்களே, தம்பி சாப்பிட ஒரு வேளை கூட சாப்பிட முடியலப்பா, ரேஷன் வாங்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உச்சித்தமான கோதுமையால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை திருப்தி ஆக்க போகிறார். ஆமென். ஆகாரத்தில் எந்த குறை இல்லாதபடிக்கு நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கர்த்தர் அவர் பொழிய செய்வார். ஆமென். அதே போல் ஆண்டு சொல்கிறாரு, நாலாவதாக உங்கள் மேலே அற்புதத்தின் ஆசீர்வாதம். அதாவது மூடப்பட்ட வாசலை கர்த்தர் இந்த மாதம், இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறாரு. அநேக நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? அநேக அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதுமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நடக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க பண்ண போகிறார். மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். அது ஒரு விதமான ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் முழுவதும் அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்ம பொறுமையாக இருந்தால் அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆபிரகாமின் தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இன்னைக்கு உங்களோட அவர் பேசியிருக்கிறார். உங்களுடைய ஆதாயத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய ஆகாரத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய அற்புதத்தின் மேல் இது ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. செபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று ஆண்டவரே ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ, அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் பலிக்கபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அவங்களுடைய ஆதாயத்தில் ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆகாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, அப்போ அவங்களுடைய இசப்பா சுகத்தில் ஒரு ஆசீர்வாதம், அவங்க வாழ்க்கை அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்க கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காண உங்கள் நாமத்தை மையப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.